ராத்திரியெல்லாம் கண்ணுல எண்ணெய் ஊத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியா போச்சே. அதோட போச்சு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய இருக்கு. நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுதுங்க. வேற என்ன பண்றது, நம்மாலதான் பிடிக்க முடியல. அதுக்காக விட்டுறதா விடப்படாதுங்கிறேன். பிடிச்சிருவாரு சுமாரியா சம்பந்தம் என்ன. விடிஞ்சு எந்திரிச்சதும் நேரா மகாராஜா கிட்ட போய் நம்ம குறைய முறையிடறத முதல் வேலை. பாக்கி வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இவ வேற வெளியே நின்னுக்கிட்டு திருட்டு பைய ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். போடி உள்ள. பாத்தியா திருடனா? எங்க எங்க நீ பாத்தியா? ஐயா நான் எங்க பார்த்தேன்? பாரா உஷா குத்திட்டவங்க தண்டனை சொல்லு. நீங்க எல்லாம் எதுக்குள்ள இருக்கீங்க? தூங்க முட்டிங்க. ஆமாங்க. முட்டா பசங்களா? கண்ணுக்கு முன்னால இருக்கிற திருடனை பிடிக்க முடியல. பேசுறாங்க. கண்ணுல தென்படுறானுங்க, ஆனா கையில கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. சார் நம் கை மேலே வந்து சிக்கிறா, நம்ம கால் மேலே போடுறான் சார். கிழிக்கிறான். சார் அவன் மனுஷன் இல்ல, குதிரை குதிரை. அவன் குதிரை, நீ கழுத. எல்லாம் உங்க ஆளுங்க தானே சார். கோடாயிலே சுர்வால் மேலே போறான், கீழே வரான், அங்கே போறான், இங்கே போறான். நகிவில்லை. வேலை பாக்குறாங்களாம் வெக்கம் இல்லாம. வெக்கம் நம்மளுக்கு கேமரா. டேய், நான் வேலைக்கு வர்ற போது எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி இருந்தேன்? கொத்தவரங்கா மாதிரி. இப்ப எப்படி ஆனே? எந்த கடுமையில அரிசி வாங்குறா? டேய், விடாத முயற்சி செய்து படாத பாடுபட்டு மேலதிகாரிகளை சந்தோஷப்படுத்தி நான் மேல் பதவிக்கு வந்திருக்கிறேன். பெரிய பெரிய கில்லாடி திருடங்களை எல்லாம் சும்மா பந்தாடி இருக்கிறேன். இந்த திருடனை கூட நிம்பளே பிடிச்சி மேலே 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 போறா சார். நம்ம மேலே போறான், நம்ம கீழே தூங்குறான். சார் நிம்மல் மேலே போறான், தபால் கீழே வரா, நம்ம பாக்குறோம். கண்ணுல எண்ணெயை ஊத்திக்கிட்டு காவல் செய்யணும். இந்த தடவை திருடனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுறோம் சார். என்ன? இல்லைங்க, அவனை இங்க கூப்பிடுறோம். போங்க. இடது பக்கம் திரும்பு. இடது இடது பச்சை 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 கொலை கொள்ளை அநியாயம் அக்கிரமம் இந்த ஊர்ல சடங்கு இருக்கிறதா இல்ல ஊரை விட்டு ஓடிடுறதா? மகாராஜா சொல்றேன். பச்சை சில அடிமாட்டு பசங்க இவரை தோத்திட்டு வந்தாங்க. நானா மாட்டிக்கிடுவேன். பசங்க மகாராஜா கிட்ட போய் முறை வைக்கலாம்னு ஓடிட்டாங்க. என்ன பச்சா? அப்புறம் 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 இல்ல மாமா, மகாராஜா கிட்ட போய் முறையிட்டா என்னவா வள்ளரி கசியுமே கழுத்த சீவிடுவாங்க. எனக்கு பயமா இருக்குது மாமா. ஏன் பயப்படுற? நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா ஊர்ல குடியிருக்க முடியல மகாராஜா. ராத்திரி எல்லாம் தூங்கவே முடியல மகாராஜா. மகாராஜா நாங்க இந்த ஊர்ல இருக்கிறதா இல்ல போறதா? ராத்திரி போகல கண்ணுல எண்ணெய ஊத்திட்டு இருக்கிறோம் மகாராஜா. அந்த திருடன் தொந்தரவை தாங்க முடியலீங்க. பாவிக்கும் இந்த மன்னவன் ஆட்சியில் திருடர்கள், குடிமக்களை நிவர்த்தி செய்யும் கொற்றவன் ஆட்சியில் திருடர்கள். அநியாயம் அக்கிரமம். மக்களே, என் அருமை குடிமக்களே, கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள். பிறகிலே கவனிக்கப்படும். யாரெங்கே? பிரபு, உடனே மந்திரி சபை கூட்டச் சொல். உத்தரவு. கவலைப்படாதபடி சென்று வாருங்கள். சுவாமி, முதலில் பாத பூஜை, பிறகு ஆபத்து வேளையில் பாத பூஜை அவசியமற்றது, அனாவசியம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சுவாமி. பரம்பரை சம்பிரதாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. அது முற்றுப்புள்ளியோ மூன்று புள்ளியோ ஒத்துக்கொள்ள முடியாது சுவாமி. அன்பின் கோரிக்கை. அன்பா? என்ன அன்பு? பாத பூஜைக்கு அனுமதி. பதிபாத பூஜையே பதிவிரதைகளின் பிறப்புரிமை. பாரத நாட்டின் பண்பாடு, சௌபாக்கியம். பண்பாடு? ஆமா ஆமா, சீக்கிரம் ஆகட்டும். நீட்டமான பூஜை தேவையில்லை, சுருக்கி கொடுங்கள். ஆகட்டும் சுவாமி. ஒன்றுமே புரியவில்லையே.
ஒண்ணுமே தெரியவில்லையே. ராணி, ஒன்றுமே புரியவில்லையே. சுவாமி, மக்களின் நன்மைக்காக ஒரு மாபெரும் பூஜை நடத்துவோம். பூஜை நடத்துவோம். என்னுடைய பாதத்திற்கா? தாங்காது தாங்காது, ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும். இல்லை சுவாமி, ஆண்டவனுக்கு. ஓ, ஆண்டவனுக்கு. ராணி, நீ தாய், நான் தந்தை. நமக்கு வேண்டிய நம் குழந்தைகளின் நன்மை. நேரமாகிவிட்டது, நான் சபைக்கு சென்று வருகிறேன். நீலகலகண்டம், எங்கு பார்த்தாலும் திருடன். மந்திரியாரை திருடன். அரசே, யாரை சொல்லுகிறீர்கள்? நம் நாட்டில் கொள்ளையடித்து வருகிறானே, அந்த திருடனை பற்றி சொல்லுகிறேன். அரசே, காதில் விடவில்லை. ஏன், உமது காது என்ன ஆயிற்று? காது நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசாங்கத்தில் கொள்ளை என்பது காதில் விடவில்லை என்று சொன்னேன். அப்படி என்றால் மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய உமால் முடியவில்லை என்றுதான் அர்த்தம். அன்றன்று அன்றன்று நீர் சொல்வது நன்றன்று. அன்றன்று அரசே, அன்றன்று. மக்களுக்காக தொண்டு செய்யவே இந்த உடலை எடுத்திருக்கிறேன். நான் தான் மக்கள், மக்கள் தான் நான். நான் இல்லையேல் மக்கள் இல்லை, மக்கள் இல்லை என்றால் நான் இல்லை. மக்கள் இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் மக்கள் இல்லை. அப்படி என்றால் நான் தாங்கள் காவலன். காவலன் நான் மட்டுமல்ல, என் தந்தை காவலன், அவருக்கு தந்தை காவலன், அவருக்கு தாத்தா காவலன், அவருடைய தாத்தா காவலன், அவருடைய தாத்தா காவலன். உண்மை உண்மை. அதற்காகத்தான் தாங்களும் காவலன். நிலகலகண்டம். சரி சரி, மேலே போம், மேலே போம். மேலே மேலே அரசே, மேலே. அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன், உடனடியாக ஒரு திருட்டுலாக்க அமைக்க வேண்டும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதை இனிமேல் எதற்கு? அதை நான் சொல்லவில்லை மந்திரியாரே, திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக திருட்டுலாக்க அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அரசே, இதை பற்றி தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவோம். இல்லை 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 இல்லை, இப்பவே இங்கே யோசிக்க வேண்டும். திருட்டுக்கு காரணம் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை எல்லோரும் யோசனை செய்யுங்கள். ஏன், உங்கள் ஒருவர் மூலையிலாவது தட்டுப்படவில்லையா? இல்லை மகாராஜா. சரி, எல்லோரும் என்னை போல் யோசனை செய்யுங்கள், என்னையே பின்பற்றுங்கள். என்ன நிதி மந்திரியாரே, யோசனை செய்தீரா? என்ன நிதி மந்திரியாரே, யோசனை செய்யும். நிலகலகண்டம். மகாராஜா, திருட்டுக்கு மூல காரணம் வறுமைதான். மகாராஜா, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். என்ன? வறுமை அவர் வீட்டிலா அல்லது நமது நாட்டிலா என்பதை அறிய வேண்டும். நம்முடைய நாட்டில் வறுமையா? நம்முடைய நாட்டில் வறுமையா? இருக்கவே இருக்காது. இருக்காது. ஆரோக்கிய மந்திரியாரே, உம்முடைய அபிப்பிராயம் என்ன? அரசே, மன்னிக்க வேண்டும், அவருக்கே இப்போது ஆரோக்கியம் இல்லை. ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும், ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும். உத்தரவு மகாராஜா. தீர்க்காயுசாக இரு. மங்களம் உண்டாகும். கல்வி மந்திரியாரே, உமது மொழியட்டும் மொழியட்டும். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம். இது அவ்வை சொல். நிறுத்தும். அரசே, நான் சொல்லுகிறேன், இவைகளுக்கெல்லாம் காரணம் கல்வி. கல்வி கல்வி இல்லை. யாருக்கு? நாட்டு மக்களுக்கு. இல்லை, நமக்குத்தான் கல்வி அறிவு கிடையாது. நீலகலகண்டம். மந்திரியாரே, சந்தேகமில்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். செய்வோம் செய்வோம். தெரு தெருவாக திண்ணை பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும். பாட்டாளிகளும் பாமர மக்களும் பாட்டிகளும் பேத்திகளும் படிக்க வேண்டும். பகுத்தறிவாளிகள் பெருக்க வேண்டும். அரசே, மன்னிக்க வேண்டும், அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எதற்கு? பெருக்குவதற்கு. பெருக்குவதென்றால் அறிவாளிகள் பெருக வேண்டும் என்று அர்த்தம். உடனடியாக இதை செய்து முடியும். நிலகலகண்டம். நிலகலகண்டம். பாருங்க அம்மா மாரே, என் பூவை வாங்கி பாருங்க அம்மா மாரே. ஓ அம்மா மாரே,
பல்லை காட்டுங்க 6 பணம் தாங்க காசு நீட்டுங்க 6 பணம் தாங்க காசு நீட்டுங்க ஆமாங்க எனக்கும் நாழியாச்சுங்க சாமி ஆமாங்க எனக்கும் நாழியாச்சுங்க பாருங்க அம்மா மாரே என் பூவை வாங்கி பாருங்க அம்மா மாரே உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா சொல்லு. அரே கல்யா சுக்கரோ கும்பல் ரொம்ப ரொம்ப இருக்கிறோம். ஆமா ஆமா படிப்பு தெரியாத ஆம்பளைக்கு பொம்பளைக்கு எல்லாத்துக்கும் கை தூக்குறோம். எல்லாம் கை தூக்குங்க. அரே கை தூக்குறா நம்ம பூஜை பார்க்கறோம். எனக்கு படிப்பு வராது. என்ன அதிசயம். மீசை வச்சு ஆம்பளை வரல மீசை இல்லாத பொம்பளை வர்றான். பொறுப்புடுமா எங்கயா? தண்டோரா போட்டாங்களே காதுல விழல பள்ளி எடுத்துக்கலாமா? நான் வரமாட்டேன். அரே கன்யா யாரே பொம்பளை அம்மா மகாராஜ் உத்ரு நிம்பள் வரல நம்ம புடிச்சு இழுத்துட்டு போறோம். ஏய் கைய தொட்டு 32 பிள்ளை கீழே கொட்டிடும். என்ன நினைச்ச? இது சிப்பாய் சிங்கண்ணா மகன். அம்மா நிம்பள் சிங்கம் கா பேட்டா இருக்கட்டும் புலிக்கு பேட்டி இருக்கட்டும் மகாராஜ் உத்தரவு चलो. அப்பராட்டி பொம்பளை கைய பிடிக்கிற பேடிப்ப. ஐயா நீங்க யாரு? நிம்பளுக்கு படிப்பு வர்றான். படிப்பு வர்றான்ல போறான். நிம்பள் வேண்டான்றான் வேணுங்கிறாரு மகாராஜா. என்ன சொல்றாரு உங்க மகாராஜா? மகாராஜா இப்படித்தான் மாடு ஆளுங்களாட்டி இழுத்துட்டு வர சொன்னாரா? ஜீஹா ஆமா சரி அப்ப மகாராஜா கிட்டே கேட்கலாம். வாங்க எல்லாரும் போலாம். நல்லது நல்லது. அணை கடந்து வெள்ளம் கொந்தளித்து வரும்போது அமைதி எப்படி ஏற்படும் மகாராஜா? பெண்ணே, நீ சொல்லுவது ஒன்று விளங்கவில்லையே, விவரமாக சொல். மன்னா, ஆடு மாடுகளை அடித்து இழுத்து செல்வது போல் அநியாயமாக மக்களை பள்ளிக்கு இழுத்து செல்லும் பலவந்த முயற்சி எதற்காக? உங்களுக்காக, உங்கள் அறிவு வளர்ச்சிக்காக, களமும் புரட்டும் மறைவதற்காக, அதற்காகவே பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தினோம். அப்படி சக்கண்ணா எல்லாரும் பள்ளிக்கூடம் பூட்டா திருட்டாளுங்களுக்கு ரொம்ப நல்லதா போகும். அரசே, அறிவு வளர்ந்து விட்டால் மட்டும் கொள்ளை மறைந்து விடுமா? அறிவு வளர்ந்தால் அவரவர்கள் திருந்த வேண்டியதுதானே. நிலகலகண்டம். அப்படி என்றால் அறிவாளிகள் எல்லோரும் உத்தமராகத்தான் இருக்கிறார்களா? ஏன் இல்லை? உதாரண புருஷன் இதோ இருக்கிறாரே. நிலகலகண்டம். ஏ பெண்ணே, நீ யார்? சிப்பாய் சிங்கண்ணா மகன். நமது சிங்கண்ணாவின் மகளா? நம்மையே இடை போடுகிறாளே. மன்னிக்கவும், எடை போடவில்லை, குறையைத்தான் சொல்லுகிறேன். உங்கள் திட்டம் நல்லதாகவே இருக்கலாம். ஆனால் கொள்ளை என்ற ஒரு குற்றத்தை தகர்க்க மக்களுக்கு எத்தனை துன்பங்கள் ஏற்படுகிறது என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா? வயதான என் தாய்க்கு பூ விற்று உணவளிக்க வேண்டிய நான் பள்ளிக்கு வந்துவிட்டால் அவளது பசியை தணிப்பது யார் மன்னா? அதுவும் உண்மைதான். திருட்டை ஒழிக்க இதுதானா குறுக்கு வழி? அப்படி என்றால் இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே திருடர்களா? ஏதோ சிலர் இருக்கலாம். அவர்களை வேண்டுமென்றால் படிக்க வையுங்கள், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். படிச்சா மட்டும் திருடங்க தெரிஞ்சிருவாங்களா? படிப்பென்றால் பாலர் பாடமில்லை, பகுத்தறிவு வளர்வது. அதுக்கும் திருட்டு பசங்க கிடைக்கணும். அவர்களை தேடி பிடிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. நிலகலகண்டம். பெண்ணே, நீ அரசனை அவமதிக்கிறாய். அமைச்சரே, அமைதி அமைதி. இதை பற்றி நாம் சிந்தித்தோமா? இல்லையே. நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பெண்ணே, இவ்வளவு ஆழமாக சிந்திக்க தவறிவிட்டோம். ஆனால் இப்பொழுது ஆழத்தில் இறங்கிவிட்டோம். ஆகையால் எங்கள் திட்டத்தை மாற்றிக்கொண்டோம். இனி சபை கலையலாம். இப்பவே வரணுமா? அப்புறம் அவருக்கு ஓய்வு இல்லைங்களே. ஓய்வாமா? இவ்வளவு பெரிய மனுஷன் கூப்பிடுறது நமக்கு பெருமை இல்லையா? ஓ சரிம்மா, போயிட்டு வரேன். நீங்க போய் படுத்துக்குங்க. வயா. சரி, நீ போ. கௌரி, வா. ஏன் பயப்படுகிறாய்?
இங்கு உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே கிடையாது. பரவாயில்ல, என்னை எதுக்காக இங்க வரவழைச்சீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். உனக்கு ஒரு பரிசு அளிக்க போகிறேன். என்னது? என்னையே உனக்கு அர்ப்பணிக்க தீர்மானித்து கேள். 10 வருடங்களுக்கு முன்னால் மறைந்து போன மனைவியின் ஞாபகம் உன்னை அரச சபையில் கண்டபோது வந்தது. அணிந்தேன் இந்த ஆடை அலங்காரத்தை, துறந்தேன் அந்த துறவி கோலத்தை. அப்புறம் இன்னும் என்னென்னோ பேச வேண்டும் என்று என் நாக்கு துடிக்கிறது. உன்னை கண்ட மாத்திரத்தில் அத்தனையும் போய்விட்டு. அவ்வளவு சீக்கிரத்தில் போக முடியுமா? நீ வேடன் கையில் சிக்கிய மான் அல்லவா? நிறுத்து, நான் யார் தெரியுமா? நன்றாக தெரியும். நீ நினைப்பது போல் கிள்ளக்கீரை அல்ல, நான் சிப்பாய் சிங்கண்ணா மகன். நான் யார் தெரியுமா? தெரியும். பக்தி கோலத்தில் பகல் வேஷம் போடும் பச்சோந்தி. மறந்து விடாதே, அவளை பெண்களுக்கு அநீதி செய்யும் நாடகம் அதிக நாள் நீடிக்காது. வசூல் ஆகும் வரையில் இந்த நாடகம் நடந்து கொண்டே இருக்கும். நிஜமா? கொஞ்சம் தைரியம் உண்டாத்துங்களா? பாருங்க, மன்னரை பாருங்க. அரசே, இதெல்லாம் என்ன வாங்கி? நிலகல கலகல கண்டமாயிற்று. நிலகல கண்டம். சுவாமி, இதுவா தங்கள் கவலை? இதை முன்பே சொல்லி இருக்கலாமே. சொல்லி இருக்கலாம். பிரயோஜனம்? மகாராஜா, நமது நாட்டுக்கு ஒரு மகான் வந்திருக்கிறாரா? ஆம் அரசே, அந்த மகான் மக்களிலும் குறைய தீர்த்து வைப்பாரா? அவரை பார்த்தால் தங்கள் குறையும். அப்படியா? மந்திரியாரே, அரசு, அந்த மகானை உடனடியாக அழைத்து வார். நிலகலகண்டம். என்ன இது? இன்னுமா தங்கள் கோபம் தணியவில்லை? தணிந்து கொண்டிருக்கிறது. மகாராஜா, நமக்கு எல்லா செல்வங்களும் இருந்தும் ஒரே ஒரு குறை. குறையா? நமக்கு குறையா? புரியவில்லையே ராணி. ஆம் சுவாமி, நமக்கு நமக்கு ஒரே ஒரு குழந்தை. குழந்தை? குழந்தை? பேராய், பெண் பேராய், ஒரு குழந்தையாவது. இந்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நம்முடைய குழந்தைதான். அவர்களுக்கு நாம் தான் தாய் தந்தையர். முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. முருகா என்றதும் உருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. முருகாதா மனம் முருகாதா முருகா முருகாதா முருகாதா. முறை கேளாயோ குறை தீராயோ மார்கள் வள்ளியின் மணவாளா. முருகாதா மனம் முருகாதா முருகாதா மனம் முருகாதா. மறையே புகழும் மாதவன் மருகா. மறையே புகழும் மாதவன் மருகா. மாயை நீங்க வழிதான் புகழ்வாய். அறுபடை வீடெனும் அன்பர்கள் இதயமே. அறுபடை வீடெனும் அன்பர்கள் இதயமே. அமர்ந்திடும் ஜோதியே நீ வருவாய். அமர்ந்திடும் ஜோதியே நீ வருவாய். முருகா என்றதும் முருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா. முருகாதா மனம் முருகாதா முருகாதா மனம் முருகாதா. ஜென்ம பாப வினை தீரவ பாரினில். ஜென்ம பாப வினை தீரவ பாரினில். தினமே பதாம்புஜம் தேடி நின்றோ.
தவசீலா ஹே சிவபாலா தவசீலா ஹே சிவபாலா சர்வமும் நீயே ஜெய சக்தி வேலா சர்வமும் நீயே ஜெய சக்தி வேலா முருகா என்றதும் முருகாதா மனம் மோகன குஞ்சரி மணவாளா முருகாதா மனம் முருகாதா முருகாதா மனம் முருகாதா சுவாமி நமஸ்காரம். முருகா, அரசன் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். தங்களுக்கு சிரமமில்லை என்றால் அரண்மனைக்கு வந்த மன்னரின் மனோபீஷத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் சுவாமி. அப்படியே மந்திரியாரே. நீலகலகண்டம். அம்மா, என்னம்மா இது? ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. கௌரி, நீ இனிமே பூவுக்கு போக வேண்டாம்மா. ஏம்மா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பெரியவங்க விரோதத்தை தேடிக்கிட்டு அவங்க கல்லஞ்சு கூட்டம் எதுக்கும் துணிஞ்சவங்க. நீயா பொம்பளை பிள்ளை, நீயா வெளியில போக கூடாதம்மா. அம்மா, நீயா இப்படி பேசுவது? மறைந்து போன அப்பாவை மனத்திலே நினைத்து பாரம்மா. எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார்? முன்வைத்த காலை பின்வைக்க தெரியாத வீர பரம்பரையில் பிறந்து கோர களம் புகுந்து வெற்றியே லட்சியம் வீரமே சத்தியம் என்ற வீர சிங்கண்ணாவின் மகளம்மா நான். பகைமையும் மரணமும் இல்லாத இடம் ஏதம்மா? அதற்காக கடவுளே இல்லை என்று கூற முடியுமா? நீதி மறைந்து விடுமா? நேர்மை குலைந்து விடுமா? நியாயமே இல்லாமல் போய்விடுமா? கவலைப்படாதம்மா, அப்பாவின் பெயரை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். 2 மணி கதம்பம் கொடுமா. எவ்வளவுமா? எதை கூடமா? கௌரி, கௌரி, என்ன இது? ஏன் இப்படி அசோகனத்தை சீத மாதிரி உட்கார்ந்துக்கிற? பூவெல்லாம் அப்படியே இருக்குது. என்ன விஷயம்? அட சொல்லு புள்ள. பேச மாட்டேன். சரி, அப்ப நான் போறேன். பின்ன புள்ளிமான் கணக்கா துள்ளி விளையாடுற பொண்ணு இப்படி உம்முன்னு இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அட சொல்லு புள்ள. இன்னைக்கு மனசு சரியா இல்ல. இவ்வளவுதானே, சரிப்படுத்திட்டா போகுது. அது எப்படி முடியும்? அடி சக்க நானா, இவராலையா முடியாது? என்ன புள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு. எங்க அந்த கூட எப்படி குடு குடு புள்ள. மல்லிய புசிமையிலே நான் கிள்ளி வந்த ரோஜா பூ என் ரோஜா 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 பூ. ஏ அம்மாடி ஏ ஐயாடி ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கி பாரு. ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கி பாரு. ஏ அம்மாடி ஏ ஐயாடி அழுக்கைய சும்மா குலுக்கிடும் எங்க அம்மாடி அம்மா வாங்க. அழுக்கைய சும்மா குலுக்கிடும் எங்க அம்மாடி அம்மா வாங்க. 6 முழம் அரப்பணம் தான் அக்கா இந்தாங்க. ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கி பாரு. ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கி பாரு. ஏ அம்மாடி ஏ ஐயாடி. பூங்காவின் வண்டுகளும் இதிலே ரீங்காரம் பண்ணுமுங்க. அடி சக்கனா தொட்டால கை மணக்கும் தலையில் இதை சூட்டவே மனச பறிக்கும்.
கட்டழகியான இட வெட்டுகள் தலையில் மணக்கும் அதோடு கிழன் தட்டியதை கூட மயக்கும் ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கிப்பார் ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கிப்பார் ஏ அம்மாடி ஏ ஐயாடி வில்லடிக்கும் மன்முதனும் என்னிடம் வாடிக்கை காரணம்மா கூந்தலிலே வச்சுக்கிட்டா கோழி கூட கொக்கரிக்கும் கூந்தலிலே வச்சுக்கிட்டா கோழி கூட கொக்கரிக்கும் கும்மாலா நடந்தே வந்தா குருட மனசும் வக்கரிக்கும் வாசனைய பாரு மகராஜனை மயக்க செய்யும் வாசனைய பாரு மகராஜனை மயக்க செய்யும் வழுக்க தலைய மறைக்கும் துணிஞ்சு வாங்கு துட்டை எடுத்து வாடியம்மா ரஞ்சிதம் வாங்கு மனோரஞ்சிதம் மலிவா தருவேனே ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கிப்பார் ஏ அம்மாடி நம்ம அரக்கு பச்சை சரக்க வாங்கிப்பார் ஏ அம்மாடி ஏ ஐயாடி பாத்தியா புள்ள அரை நொடியில கூட காலி இன்னும் இதே மாதிரியா இருந்தா நமக்கு பிடிக்காது ஆமா கொஞ்சம் சிரி சிரி இத பாரு நீ சிரிக்கல அப்புறம் நான் கக்கெட் மூட்டுவேன் கௌரி நீ இப்ப சிரிச்சது எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்லட்டுமா வெள்ளி நிலவுல வெள்ளி நிலவு அதுவும் பல்லுல துள்ளி விளையாடு நீ சிரிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா சொல்லு வேணாம் ஏ குதிரை கணக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்ல பின்ன எப்படி அரும்பு கோத்தாப்புல இன்னும் ஏதாச்சும் சொல்ல அட சொல்லுண்ணா நீ ரொம்ப நல்ல இந்த